Hello everyone. இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரெண்டு ஆர்டிகல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 12 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். இந்த டெஃபினிஷன் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இது பார்ட் 3 அண்ட் பார்ட் 4க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த டெஃபினிஷனை எடுத்துட்டு போய் அவுட் சைட் திஸ் பார்ட் ஸ்டேட்ன்ற வார்த்தையை இன்டர்பிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேட்ன்ற டெஃபினிஷன் கீழே எதெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் லெவல்ல யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட். ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். லோக்கல் லெவல்ல முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் போர்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். தென் ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. ஸ்டாச்சுட்டரினா ஏதாவது ஒரு ஆக்டின் அடிப்படையில் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி. நான் ஸ்டாச்சுட்டரின்றது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலயமாவோ கவர்மெண்டோட கண்காணிப்புக்கு கீழே அவங்க உருவாக்கின அத்தாரிட்டி தான் நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் ஸ்டேட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படும். இந்த நாலு தான் ஆர்டிகல் 12க்கு கீழே ஸ்டேட்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது கூடவே பை சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணக்கூடிய பிரைவேட் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஏஜென்சி, கவர்மெண்ட் இல்லாத ஏஜென்சியும் இந்த ஸ்டேட்ன்ற வார்த்தைக்கு கீழே உள்ளடக்கியது தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 13 லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் டெரிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு லா பாஸ் பண்றாங்கன்னா அந்த லா பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல என்னென்ன செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ அதோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த லா எந்த விதத்திலையும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து முரணாகவோ இல்லை அந்த ஃப்ரீடமை குறைக்கிற வகையிலையும் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டேர்ம் லாக்கு கீழே எதெல்லாம் வரும்ன்றதும் ஆர்டிகல் 13லேயே சொல்லியிருப்பாங்க. பெர்மனன்ட் லா, அதாவது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் பாஸ் பண்ணக்கூடியது. டெம்பரரி லா, ஆர்டினன்ஸ் issued by president and state governor. Next, statutory instrument like order, bylaw, rules, regulations and notifications. Then also customs and usage which have the force of law. அதுவுமே இந்த term லாக்கு கீழ தான் வரும் as per article 13. இதுல ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்னு, கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்தே என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்து இந்நாள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய லாஸ். இதுல ஏதாவது ஒரு சில ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்குன்னா அந்த ப்ரொவிஷனை மட்டும் இன்வாலிட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இல்ல மொத்த லாவுமே இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இதுக்கும் ஒத்து போகலனா மொத்த லாவுமே becomes void. Then கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய லாஸ் கிளியரா சொல்லிருப்பாங்க. ஸ்டேட் shall not make such law. ஸ்டேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இன்கன்சிஸ்டன்டாவோ இல்ல அதை குறைக்கிற வகையிலையும் எந்த ஒரு லாவும் மேக் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா that will become void. நெக்ஸ்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் லாவா கன்சிடர் பண்ணப்படுமா படாதா அண்டர் ஆர்டிகல் 13. as on date கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எதுவுமே லாவா கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுக்கு ரிலேட்டடா ஒரு 3 கேசஸ் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ்ல கேட்டதில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1951ல சங்கர் பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் லாவா கன்சிடர் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இன் 1967. இதுல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாமே லாவா தான் கன்சிடர் பண்ணப்படும் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நல்லிஃபை பண்றதுக்காக தான் 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் in the year 1971 பார்லிமெண்ட் 4th clause இன்சர்ட் பண்ணிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 13. as per this clause பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 360 பவரை யூஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா இந்த ஆர்டிகல் 13ல சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அப்ளிகபிள் ஆகாதுன்றது தான் அந்த கிளாஸ் 4. தென் கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இன் 1973. இந்த 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேலிட் தான் அண்ட் கிளாரிஃபிகேஷனும் கொடுத்திருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் எல்லாம் லாவா கன்சிடர் பண்ணப்படாதுன்னு. அண்ட் ஆல்சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு புதுசான கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அண்டர் ஆர்டிகல் 360 பவரை யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் செய்யக்கூடிய எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அப்படி ஒருவேளை அஃபெக்ட் பண்ணதுன்னா that becomes void. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ண முடியும், பட் வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்டர் ஆர்டிகல் 13 இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயும் வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 13 தான் இதுக்கு வழிவகை செய்யுது. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டுமே ஒரு லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒத்து போகுதா அப்படின்ற வேலிடிட்டியை செக் பண்ண முடியும். இன்கேஸ் கொண்டு வந்த லா அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒத்து போகலனா இட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் void, அதாவது இன்வாலிட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. சேம் வே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸையும் செக் பண்ண முடியும். வெதர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மாறாம அஃபெக்ட் ஆகாம தான் கொண்டு வந்திருக்காங்க இல்லையான்றது. in case it affects basic structure of the constitution அதையும் unconstitutional and void டிக்ளேர் பண்ணிடுவாங்க. Thank you. Thanks for watching.